எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சாரி அம்மு, நான் பண்ணது தப்பு தான். நீ எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் சாரி கேட்டா நீ ஏத்துப்பியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் பேசினது ரொம்ப தப்பு தான் அம்மு. அம்மு, எந்திரிச்சிட்டியா? ஏய் மெதுவா. நான் எப்படி இங்க வந்தேன்? நைட்டு வெளியே தானே. எப்படி வந்தேன்? அம்மு, நான் எப்படி? நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். அம்மு, எங்க போற? இன்னைக்கு காலேஜ் போகணும். குளிச்சுட்டு கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். அதான் லேட் ஆயிடுச்சு. நான் போய் குளிக்கிறேன். அம்மு, இங்க பாரு. என்ன பாருன்னு சொன்னேன். இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கயல் ப்ளீஸ். சாரி, நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் தான் தப்பே பண்ணலையே. நான் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ தான் தெரியுது நான் இத்தனை நாளாக எப்படி இருந்திருக்கேன்னு. அது தப்பு தானே. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நானும் எனக்கு காலேஜ் போகணும். நேற்றே நான் காலேஜ் போகல. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் போய் குளிக்கிறேன். எனக்கு டைம் ஆகுது. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கயல் ப்ளீஸ், இப்படிலாம் பண்ணாத. நீ இப்படி பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசணும். கையை விடுங்க. கயல், நான் தான் பேசணும்னு சொல்றேன்ல. என்ன பாரு. என்ன பார்க்க கூட மாட்டியா நீ? எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. கையை விடுங்க. முடியாது. நீ என்கிட்ட எப்பயும் போல நார்மலா பேசுற வரையும் என்னால உன்னை விட முடியாது. கயல், என்ன பாருன்னு சொன்ன. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் அம்மு, ரெண்டு. என்ன பாரு அம்மு. அம்மு, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன? ஏன் அம்மு என்கிட்ட இப்படி பேசுற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஏதோ கோபத்துல தான் அந்த மாதிரி பேசிட்டேன். அது தப்பு தான் அம்மு. உன்னை கண்டிப்பா ரொம்ப அது ஹர்ட் பண்ணியிருக்கோம்ல. நைட்டு தான் அம்மா சொன்னாங்க. நீ எதுவுமே பண்ணல. அம்மா தான் எனக்கு. சாரி அம்மு, நான் எதுவுமே தெரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி. காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. என்ன பார்க்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் அம்மா இப்படி பண்ற? நான் கோபத்துல தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் எதுவுமே பண்ணல. அம்மு, அழாத. இப்ப எதுக்கு அழற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி அழாதடி. எனக்கு உன்னை பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கு. அந்த கோவத்தை என்கிட்ட காட்டிற. ரெண்டு திட்டு திட்டு அடி எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி மௌனமா என்னை பார்க்காம இருக்காதாமோ, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து நைட்டு கூட நான் உன்னைதான் தேடினேன் தெரியுமா? என் கண்ணிலேயே நீ படலல்ல. என்னை பார்க்கவே இல்லை. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அம்மு, சாரின்னு சொல்றேன்ல. என்ன ஏதாச்சும் திட்டடி, அடி. ஆனா இப்படி அமைதியா இருக்காத. இல்லைங்க, நான் யாரும் உங்களை திட்டுறதுக்கு. நான் பண்ணதுதான் தப்பு. நீங்க சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு மாதிரியே நடந்துக்கிட்டேன்ல. எனக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பொறுப்பா தானே இருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட நான் பொறுப்பாவே இல்லைல்ல. அது நேற்று என்கிட்ட நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி என்னைக்குமே உங்ககிட்ட நடந்திருக்க மாட்டேன். சாரி. இனிமே எப்பயும் நான் பொறுப்பா நடந்துக்க முயற்சி பண்றேன். எனக்கு தெரியலனாலும் நான் எல்லாமே கத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன். அம்மு, இல்லைங்க, நான் பண்ணது தப்புதான். முன்னாடியே நான் என்ன மாத்திருக்கணும். ஆனா நீங்க எப்பவும் என்கிட்ட சொல்லுவீங்க தெரியுமா?
நீ எப்பயும் போல இரு. பொறுப்பெல்லாம் இருக்காதடி. நான் அந்த மாதிரி கையில விரும்பல. என்கிட்ட எப்பயும் குழந்தைத்தனமா நடந்துக்கிற கையில் தான் எனக்கு பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் எப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டேன். அது தப்புதான். கையல், நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல கையல். அது நேத்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உனக்கு நல்லா தெரியும்ல, 2 நாளா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ராஜெக்ட் கையல். அது கைவிட்டு போயிடுமோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அதனாலதான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. அது தப்பா. சாரி கையல். நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் இதுக்கு முன்னாடி கூட நீங்க கிட்ட கோவப்பட்டிருக்கீங்க. ஆனா அதுல எந்த வார்த்தையும் நீங்க என்ன ஹர்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணதே இல்ல. ஆனா நேத்து கோவத்துல என்ன பார்க்கவே இரிட்டேட்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இனிமே ரூம்குள்ளே வராத, ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் என் தப்பு தான் கையல், ஏன் தப்பு தான். எதுவுமே தெரிஞ்சுக்காம எடுப்புல உன்னை அவ்வளோ ஹார்ஷா பேசிட்டேன். சாரிடா. இனிமே எப்பவும் உனக்கு இந்த அளவு ஹர்ட்டிங்கா நான் பேச மாட்டேன் கையல். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நமக்குள்ள கண்டிப்பா சண்டைகள் வராம இருக்காது. ஏன்னா லவ் பண்றப்ப இருந்தது வேற, கல்யாண வாழ்க்கை வேற. இந்த லைஃப்ல சின்ன சின்ன சண்டை வரும் தான். ஆனா முன்னாடி பிடிச்சது இப்ப பிடிக்கலன்னு நான் சொன்னது ரொம்ப தப்பு தான் கையல். ஐம் சாரி. இதுக்கப்புறம் எப்பவும் இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என் அம்மு எப்பவும் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இருக்கணும். எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி இருக்க அம்மோ தான் பிடிக்கும். இப்ப பாரு, கோவத்துல என்னை வாங்க போங்கன்னு இவ்வளவு நேரம் கூப்பிடுற. ஒரு வார்த்தை கூட என்ன சூர்யா நீ பேர் சொல்லி கூப்பிடவே இல்லைல்ல. எனக்கு அதுல தெரியுது நீ என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு. இப்பவும் நான் பேசுறதெல்லாம் நீ ஜாலியா எடுத்துக்கிட்டீன்னா, சும்மா விளையாட்டுக்கு கோவப்பட்டீங்கன்னா என்ன சூர்யா சூர்யான்னு எத்தனை முறை வெறுப்பேத்துவேன். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லவே இல்லைல்ல கையல். என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கல. நீங்க தானே சொன்னீங்க நான் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காலேஜே முடிக்க போறேன், இனிமே நான் பொறுப்பா இருக்கணும்னு. அதான் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு முன்னாடி எனக்கு அம்மா அப்பா சொல்லி தான் அனுப்புனாங்க. நான் தான் அதான் இனிமே பொறுப்பா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள மரியாதையாவே கூப்பிட்டு பழகிக்கிறேன். அதுதான் நல்லது. கையல், இப்படி பேசாதன்னு தான் சொல்றேன். இங்க பாரு, நான் சொன்னது தப்புதான். ஐம் சாரி. அதுக்காக இப்படி பேசாத. அம்மு சாரி. அம்மு சாரி. இங்க பாரு, நீ எப்பயும் போலதான் இருக்கணும். அம்மு அழாத. அம்மு அழாத. நீ அலறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிட. சாரி. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். நான் அழமாட்டேன், விடுங்க. என்ன பாரு, ம், என்ன பாரு. இப்ப கூட நீ கீழே பார்த்து தான் பேசுற. என் கண்ணை பார்க்கவே மாட்டேன்றல்ல. கயல் ப்ளீஸ் டி. நான் தான் இத்தனை முறை சாரி கேட்குறேன்ல. என்ன பாரு, என்கிட்ட பழையபடி இருக்க அம்மு தான் எனக்கு வேணும். ப்ளீஸ் அம்மு. என் அம்மு என்ன மன்னிச்சிட்டாலா இல்லையா? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல, போதுமா? அப்போ கோவம் இல்லைன்னா என்ன சூர்யான்னு பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன். இன்னும் ஒரு வார்த்தை கூட அப்படி வரலனா, நீ பேர் சொல்லி எப்பயும் போல நார்மலா கூப்பிட்டாதான் என் அம்முக்கு என் மேல கோவம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ கோவமா தான் இருக்க. ம், சூர்யா, போதுமா? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. எனக்கு தெரியும் சூர்யா, நீங்க கோபத்துல தான் அந்த மாதிரி பேசுனீங்க. ஆனா அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதான் என் சூர்யா இவ்வளோ டைம் என்னை சமாதானப்படுத்தி சாரிலாம் கேட்டிருக்கீங்கல்ல, எனக்கு ஓகே தான். நான் நல்லா இருக்கேன், போதுமா? எனக்காகலாம் ஒன்னும் சொல்லலையே. இல்ல, நான் நிஜமா நல்லா தான் இருக்கேன், போதுமா? அப்போ ஓகே. ஐ லவ் யூ அம்மு. ஐ லவ் யூ so மச். இங்க பாரு, நமக்குள்ள பிரச்சனையே வராதுன்னு என்னால சொல்லவே முடியாது. கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு தள்ளி மட்டும் இருக்காது அம்மு. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. என் முன்னாடி என்னை பார்த்து என்கிட்ட சண்டை போடு. எனக்கு அதுல கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நேத்து பண்ண மாதிரி என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம என்னை அவாய்ட் மட்டும் பண்ணாத. அது என்னால தாங்கிக்கவே முடியாது அம்மு. ப்ளீஸ். ம். என்ன சூர்யா இப்படிலாம் பேசுறீங்க?
சரி, இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கோவமா பேசினா உங்ககிட்ட நான் சண்டை போடுறேன். போதுமா? நேத்து இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஓகே, ஐ லவ் யூ அம்மு. ஐ லவ் யூ so much சூர்யா. அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும். என்ன கவின், இன்னைக்கு லவ் அருவியா கொட்டது போலயே. எப்படி ஆஃப் டே லீவ் எல்லாம் போட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களே. என்னன்னு தெரியல வைஷு, மார்னிங் இருந்தே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவே இருந்துச்சு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் லீவ் போட்டுட்டு உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன், உனக்கு பிடிக்கலையா? அது எப்படி பிடிக்காம இருக்கும்? என் கவின் கூட வெளியே வரணும்னா எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஜாலியா தான் இருக்கு. அதானே பார்த்தேன், என் முட்டைக்கண்ணிக்காவது பிடிக்காம இருக்கிறதாவது. சரி, எவ்வளவு நேரம் இப்படி நடந்துட்டே இருக்க போறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நடக்கலாமே. நல்லா இருக்குல்ல. எனக்கு என்னமோ இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான். சரி கவின். என்ன வைஷு, நான் உன் மேல கோவமா இருக்கேன் தெரியுமா? அத்தை தான் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போலான்னு சொன்னா, நீயும் சரின்னு சொல்ற. அவங்க கிட்ட சொல்லி இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் இருக்கலாம்ல. இங்கே இருந்தா என்ன தப்பு? அங்க நீங்க 2 பேரும் மட்டும் தானே இருப்பீங்க. இங்கன்னா ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்ல. என்ன கவின் எப்படி பேசுறீங்க? நாங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அம்மா எவ்வளவு நாள் இங்கே இருப்பாங்க கவின்? அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க வீடு மூடினதாவே இருக்குல்ல. வீட்லயும் ஏதாச்சும் வேலை இருக்கும் கவின். நாங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் திரும்பி. அப்ப வரலாம். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு சரியாயிடும். அது ஓகே தான். ஆனா இவ்வளோ நாளா 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவேனோன்னு கஷ்டமா இருக்கு. என்ன கவின், நீங்க டெய்லி ஆபீஸ்ல மீட் பண்ண தானே போறோம். அப்புறம் என்ன? ஏய், என்னதான் ஆபீஸ்ல மீட் பண்ணாலும் அங்க அவ்வளவு ஃப்ரீயா இருக்க முடியாதுல்லடி. ரொம்ப தான். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். என்ன, ஓகேவா? போடி, எப்பதான் வருமோ? அண்ணா என்னன்னா, நானே அத்தை கிட்ட பேசுறேன், நீயா வாய் திறந்து எதுவுமே வீட்டுல சொல்லாதடா, அத்தை கிட்ட எப்படி பேசணுமோ பேசி பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் இப்ப பேசுவாரு அப்ப பேசுவாருன்னு பார்த்தா, அந்த மேட்ரை பத்தி மட்டும் வீட்டுல பேசவே மாட்டேன்றாங்களே. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வீட்டுல பிரச்சனை வருதே தவிர, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க போலடி. ஆனா எனக்கு பயமே இல்ல கவின். முன்னாடியாச்சும் கொஞ்சம் லைட்டா பயம் இருந்துச்சு. ஆனா இப்பதான் அக்காவோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்குல்ல. அதனால கண்டிப்பா என் அக்கா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அதனால எப்ப பேசினாலும் சரி, ஐம் ஓகே. அது வேணா கரெக்ட் தான். அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த நான்சி என்னங்க அந்த பார்ட்டிக்கு அப்புறம் ஆபீஸ் பக்கமே வரல. நான் அவ வருவான்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? அது எப்படி வருவான்? அத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா தானே இருந்துச்சு. அதெல்லாம் ஆஃபீஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ட்ரைனிங் பீரியடும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே அவ தொல்லை இருக்காது, ஃப்ரீயா இருக்கலாம் பாரு. எப்ப பார்த்தாலும் கவின் கவின்னு வந்து நிப்பான். அப்படியே இரிட்டேட் ஆகும். அதுவும் இந்த ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்ன ஒரு மாதிரி பாப்பா பாரு, அப்படியே பலார்னு அறையலாம் போல இருக்கும். என்ன பண்றது, எல்லாம் ஐயர் ஆபீசர் பொண்ணு ட்ரைனிங்காக வந்திருக்காங்களேன்னு சகிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. ஆனா கவின், அவங்க அப்பா தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டதா சொன்னீங்களே. கேட்டார் தான். அவர் என்ன சொன்னாலும் அதுக்காக நம்மளால கேட்க முடியுமா? என்னால முடியாதுன்னு தான் அன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்ல. ஏய், நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு வெளியே வந்தா இப்ப எதுக்குடி அவளை பத்தி பேசி என் மைண்டே அப்செட் பண்ணிட்டு இருக்கேன். அவெல்லாம் ஒரு ஆளு, எனக்கு அவளை நினைச்சா கூட அப்படியே கோவம் தான் வருது. சரி சரி, சாரி, கூல். என் கவினோட மைண்டை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சும்மா அன்னைக்கு பிரச்சனைக்கு அப்புறம் பார்க்கலையே, அதான் கவின் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி சரி, வாங்க அப்படியே நம்ம நடந்துட்டே என்ஜாய் பண்ணலாம். அது வா. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எப்படியா ஆதி, நல்லபடியா மீட்டிங் முடிஞ்சது. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு நினைச்சேன்டா. ஆனா எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்கல்ல. சோ சீக்கிரமா அந்த பாலிசி வந்துடும். எனக்கு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அருண், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நைட்டு ஃபுல்லா தூங்காம கண் முழிச்சு இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்க.
தேங்க்ஸ்டா மச்சான், உன்னால மட்டும்தான் இது சக்சஸ் ஆச்சு. ஏய் என்னடா அடி வாங்க போறேன்? இது நம்ம ஸ்கூலுக்காக நான் செய்யாம வேற யாரும் செய்வாங்க? இப்படிலாம் பேசின மகனே அவ்வளவுதான். அண்ணி, இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் கூட நல்லா இருந்தது. பரவாயில்ல அண்ணி, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டீங்க. எவ்வளோ நல்லா அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ணா உங்ககிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலன்னு சொன்னாரே, அப்புறம் எப்படி அண்ணி? அது ஒன்றும் இல்லை அண்ணி, கார்ல வரப்போ ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டா நீ ஆன்சர் பண்ணணும்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் வந்தாரு. அதை கவனிச்சுட்டு தான் வந்தேன். அதனால அவங்க கேட்ட உடனே டக்குன்னு என்னால சொல்ல முடிஞ்சது. ஆனா சூப்பர் அண்ணி, நிஜமாவே சூப்பரா பேசுனீங்க. எனக்கே உங்களை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. மச்சான், நாளைக்கு நீங்க 2 பேரும் வரீங்க தானே? போன வாரம் ஃபுல்லா 2 பேருமே வீட்டுக்கு வரல. இந்த வாரம் கண்டிப்பா வரீங்கல்ல? டேய், நான் இந்த வாரம் வரலான்னு நினைச்சேன். உன் தங்கச்சி தான் நாளைக்கு ஆசிரமம் போலான்னு சொல்லியிருக்கான். அதனால நாளைக்கு அங்க போயிட்டு சண்டே வேணா வரோம் மச்சான். ஓகேவா? என்ன சடனா ஆசிரமம் பிளான்? ஒன்றும் இல்லைண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் 2 டைம் தான் மதுரை போய் பார்த்தோமா. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பிளான் வந்துடுது, போகவே முடியலண்ணா. அதான் இந்த வீக்க போயிட்டு வரலான்னு கேட்டேன். அதான் போயிட்டு வரலான்னு இருக்கோண்ணா. அப்படியா? சரிம்மா, போயிட்டு வாங்க. அப்புறம் அண்ணா, வீட்டில் நடந்த பிரச்சனைய கேள்விப்பட்டேன். இப்போ எல்லாம் ஓகே தானேண்ணா? அனு அண்ணிய நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அண்ணி இப்போ எப்படி இருக்காங்க? நார்மலா இருக்காங்கல்ல? ஆமா அண்ணி, இப்போ ஓகே தான். நேத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. சரி மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் என்ன, இன்னும் 2 hours இருக்கு, இப்பயே கிளம்புறேன்னு சொல்றேன்? இல்லடா, ஆஃப் டேன்னு சொல்லி தான் உன் தங்கச்சிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தேன். மேடம்க்கு வீட்ல நிறைய வேலை இருக்கான். காலையில என்கிட்ட லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? ஆஃப் டேல கொண்டு வந்து விட்டுடுறேன்னு சொன்னேன். மீட்டிங் முடியவே 1:30 ஆயிடுச்சு பத்தியா? அதனால உடனே கிளம்ப முடியல. அதான்டா, இப்பயே கிளம்பலான்னு இருக்கோம். நான் போய் விட்டுட்டு அகைன் வரணும்னா கஷ்டமா இருக்கும். அதான் யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே மச்சான், அப்போ கிளம்பு. 2 hours தானடா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஓகேடா. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு, நான் பாக்கேன். ஓகே ஆதி. சரிடா, எனக்கும் ஆபீஸ் ரூம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நானும் போய் பாக்கேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சண்டே நாங்க வரோம். ஓகே? ஓகேடா. என்னம்மா ரொம்ப அமைதியா வந்தா எப்படி? ஏதாச்சும் பேசிட்டே வரலாமே. இல்லைங்க, அனிதா அக்கா ஸ்கேனுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் நார்மலா இருக்கும்ல, டாக்டர் நல்லா தானே சொல்லியிருப்பாரு. அதான் அதே யோசனையா இருக்கு. இப்ப கூட ஃபேமிலி பத்தி தான் கவலை தான் உனக்கு. புருஷன் பக்கத்துல இருக்கானே, அவன்கிட்ட ஜாலியா 2 வார்த்தை பேசலாமான்னு தோணுதா பாரு. கவலைப்படாத, அதெல்லாம் குழந்தைக்கு எதுவும் இருக்காது, நல்லாதான் இருக்கும். அப்பா, எவ்வளோ நேரமா இந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இன்னும் பஸ்ஸை காணுமே. ஆமாங்க, எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பஸ்ஸை கூட காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைக்கு பிடிக்குமே தான் ஆசையா அதிரசமும் முறுக்கும் செஞ்சேன். அதுவும் இன்னைக்கு காலையில சீம்பால் வந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு கொடுத்தா சாப்பிடுவாளேன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, வீட்டுல வயிற்று பிள்ளைக்காரிங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி சமயத்துல சீம்பால்லாம் சாப்பிட்டா நல்லது இல்லைங்க. அதான் கொடுத்துட்டு வந்துடலான்னு தோணுச்சு. என்ன பண்றது, இன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸே வர மாட்டேங்குதே. அதான் ஆசையா செஞ்சு கொண்டு வந்துட்டோம்ல. இரு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பஸ் வரும். என்னாச்சுன்னு தெரியல, போய் கொடுத்துட்டே வந்துடலாம். சரிங்க, உங்களையும் கஷ்டப்படுத்தி வேற கூட்டிக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரஸ்வதி, புள்ள வீட்டுக்கு தானே, ஒண்ணும் இல்ல, போயிட்டு வரலாம். அவளை பார்த்தும் ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இப்பெல்லாம் நிறைய மாறிட்டீங்க. இப்படியே இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? முன்னாடியே இதே மாதிரியே நல்லா பேசி பழகி இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. எப்படியாச்சும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். ஏதோ முட்டாள்தனமா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் சரஸ்வதி. இதுக்கப்புறமும் அப்படி இருக்க மாட்டேன். அவ என் புள்ளதான், அதை நான் எப்பவோ ஏத்துக்கிட்டேன். அவளுக்காக இதுவரையும் நான் எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா பார்த்து பார்த்து செய்வேம்மா. அப்பா கிட்ட இருந்து எப்பயுமே பாசமே இல்லாம வளர்ந்துட்டான். இதுக்கப்புறமாச்சும் அப்பா பாசத்தை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது கேக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க? இதுதான் அவ ஏங்கனா. சின்ன வயசுல இருந்து அப்பா என் மேல பாசமா இருக்க மாட்டாராமான்னு எவ்வளவு ஏங்கிருக்கா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எங்க அங்க பஸ் ஸ்டாப்ல பாருங்களேன், அம்மா அப்பா மாதிரியே இல்ல? ஆமா நித்யா, அவங்கதான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க பஸ் ஸ்டாப்ல என்னன்னு போய் கேப்போமா? ஏய், அப்புறம் பார்த்துட்டு கேட்காம இருந்தா எப்படி? எங்க போறாங்களோ நாமளே கொண்டு போய் டிராப் பண்ணலாம். சரிங்க. எங்க போறாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அம்மா. சரி, கேட்டுக்கலாம். என்னங்க, ஏதோ கார் வந்து நிக்குது. என்ன காரா? இங்க மாப்பிள்ளையும் நித்யாவும் தான் இருக்காங்க. என்ன?
அம்மா, அப்பா, இங்க என்ன பண்றீங்க? மாமா அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றீங்க? எங்க போகணும்னு சொல்லுங்க. நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அத்தை. இப்படி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். மாப்ள, அங்க நம்ம வீட்டுக்கு வரலாம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். மா, என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு சீம்பால் கிடைச்சது, உனக்கும் பிடிக்கும், அனுக்கும் அனிதாக்கும் கொடுக்கலான்னு செஞ்சுட்டு, அப்புறம் அதிரசமும் முறுக்கும் கொஞ்சம் வீட்ல போட்டேனா, அதான் சரி உங்க வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வரலாமேன்னு கிளம்புனோம். பஸ்ஸுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், ஒரு பஸ் கூட வரவே இல்ல. என்ன அத்தை, நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானே வீட்ல வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். நீங்க என்னன்னா இப்படி பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுட்டு, சரி சரி வாங்க, நாங்களும் இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம், போலாம். வெளியே எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்களே மாப்ள, இல்ல வெளியே போறீங்களா? அதெல்லாம் இல்ல மாமா, நாங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரோம். ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது, அதான் நித்யாவையும் கூட்டிட்டு போயிருந்தேன். ஒன்னும் இல்ல, வாங்க, நாங்க இப்ப வீட்டுக்கு தான் போறோம். அப்படியா, சரிப்பா.